இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு டாடி. என்னம்மா? சொல்றேன் டாடி. எப்படி டாடி? சூப்பர்ரா, இது மிஸ்ஸே ஆகாது. 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நமக்கு தான். தேங்க்ஸ்ரா, வெரி குட். சூப்பர். என்ன இது இந்த நேரம் பார்த்து சிஸ்டர் நமக்கு கால் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க சிஸ்டர். சாமி என்ன அவர் எங்க இருக்காரு? மச்சான் அவன் ரூம்ல இருக்கான். ஏன் சிஸ்டர், ஏதாவது பிரச்சனையா? ஆஹா இல்லண்ண, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரு டென்ஷன் இல்லாம நார்மலா தானே இருக்காரு. டென்ஷன்லாம் இல்லை சிஸ்டர். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். என்னென்ன சொல்றீங்க? அவர் எதுக்கு வருத்தப்பட்டாரு? நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாரா? இல்ல சிஸ்டர், நேத்து நடந்த நினைச்சு மச்சான் வருத்தப்படல. உங்களை நினைச்சா மச்சான் வருத்தப்பட்டான். டே சாமி, என் ஆதிர ரொம்ப பாவண்டா. அவன் நிலைமையை புரிஞ்சுக்காம என் மாமியார் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை பண்றாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிட்டே இருந்தான் சிஸ்டர். மச்சான் வருத்தப்படுறத பார்த்து எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சிஸ்டர். நீங்க இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணன், உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? என் சித்தி பட்ட கடனுக்கு நான் தான் பணத்தை கொடுத்தாகணும். இல்லனா என் சித்தி என் அப்பாவை வார்த்தையாலேயே குத்தி குத்தி கொன்னுருவாங்க. என் அப்பா கிட்ட இப்ப பணம் இல்ல, அதனால வேற வழி இல்லாம என் கம்மலை அடகு வச்சுட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படியோ